உண்மையை சொல்லுங்கள். உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் இன்றைக்கான வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, இல்லை நாளைக்கான வாழ்க்கை இன்னைய டேட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு போங்க. உண்மையை சொல்லணுன்னா சீரியஸாக சொல்கிறேன். நாளைக்கு என்ன பண்ணலாம், அடுத்த மாதம் என்ன பண்ணலாம், அடுத்த தேதியில் என்ன டேட்டில் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம நாளைக்கு இருப்போமான்னு கூட தெரியாது. ஆனால் அடுத்த வருஷத்துக்கு நம்ம இப்படி ஒரு பிளான் போட்டுட்ருப்போம், அடுத்த மாதத்துக்கு ஒரு பிளான் போட்டுட்ருப்போம். ஸோ நம்ம லைஃப்பை பாருங்களேன், எப்படி இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குன்னு தெரியல. இன்றைக்கி வாழ வேண்டிய வாழ்க்கையை மறந்துட்டு நாளைக்கு 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 நம்ம லைஃப்பை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ப்ரெசண்ட் லைஃபே நம்ம வாழ்கிறதே கிடையாது யாருமே. யோசித்து பார்த்தா அப்படி தான் லைஃப் இருக்குது. தேடல்கள் இருக்கிறப்போ தான் லைஃபுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில குவைட்ஸ்லலாம் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளே அனுபவிக்கும் போது தான் அது உண்மை அப்படின்றதும் எனக்குமே தெரியுது. வாழ்க்கை என்பது வயதை கடக்கிறது மட்டும் நம்ம வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழணும், அதுதான் வாழ்க்கை. ஓகேவா? 40 வயசு வந்துருச்சு அப்படின்றதுக்காக என்னோடய 30 வயசு கனவுகளெல்லாம் 30வது வயசில் உள்ள கனவுகள்லாம் நான் இழந்துட முடியுமா? நான் 40 வயசில் இருக்கும்போது கூட நான் 30 வயசில் வாழ்கிற மாதிரி வாழ்க்கையை தான் நான் வாழணும்னு ஆசைப்படுவேன். வயசு வேணால் கூட்டிகிட்டே இருக்கட்டுங்க. வயசு கூடனா வாழ்க்கையை வாழணும்ல, அதை யோசித்து பார்க்குறீங்களா? மனசு வாழணும்னு ஆசைப்படுது. அந்த மனசுக்கு நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுங்க. அதுக்குள்ளே போய் டிப்ரெஷனை கொடுக்காதீங்க. அதுக்குள்ளே போயிட்டு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு கமிட்மெண்ட் எல்லாம் அதுக்குள்ளே போய் திணிக்காதீங்க. ஓகேவா? எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்னோடய 20 வயசு வாழ்ந்த வாழ்க்கையை நான் மறக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை. அந்த வயசுக்கான வாழ்க்கையை நான் 30 வயசில் வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணுன்னு எனக்கு அவசியம் இருக்குது. ஓகேவா? ஏன்னா எனக்கு அந்த வயசில் நான் என்னை என்ஜாய் பண்ண முடியல. நான் ஒர்க்கில் இருந்தேன், ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன், அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட்டில் இருந்தேன். ஸோ அப்போ என்னால் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியல. இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்றதுக்காக 30 வயசில் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? யோசிச்சு பாருங்கள். 20 வயசில் அழகாக வாழணும். ஆனால் அந்த வயசில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கமிட்மெண்ட்டு, கஷ்டம், நிறைய பிரச்சனை, ஃபேமிலி பொறுப்பு எல்லாத்தையும் நம்ம தலையில் வந்து சுமத்திடுவாங்க. எப்படி நம்மளால் வாழ முடியும்? ஆனால் அந்த வயசுக்கான வாழ்க்கையை நம்ம 30 வயசில் வாழலாம்ல, அதை தான் நான் சொல்ல வரேன். நாளை நாளை நாளைன்னு சொல்லி இன்றைய நாளை இழக்கக்கூடாது. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நாளை நாளை என்று இன்றே இழக்காதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன். உண்மையிலே நாளைக்கான நாளையை நம்ம வாழ்ந்தாலும் இன்றைக்கான சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிங்க. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கு தான் கஷ்டம் இல்லை சொல்லுங்கள்? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் பார்த்தோன்னா இன்றைக்கான சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டுலாம் இருக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு ரவுண்டிங்கில் பார்த்தா பணம் தான் பிரச்சனையாக இருக்குது. பணம் இருந்தால் அவங்க கஷ்டப்படாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. பணங்கிறது ஒரு பொருள் தான். அது இல்லைனாலும் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகேவா? நம்ம பிரெயின் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிரெயின் சொல்கிறது என்னன்னா, நீ கஷ்டப்பட்டனா கஷ்டமே தான் பட்டுட்ருக்கணும்னு சொல்லிகிட்ருக்கோம். நீ சந்தோஷப்படணும் அப்படின்னா சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். ஸோ பிரெயினுக்கு சொல்லிக் கொடுங்க. பிரெயின் ஆக்டிவாக இருந்தால் நீங்களும் ஆக்டிவாக இருக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? பை. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா.